கோழியெல்லாம் வந்து தனித்தனியாக வெட்டி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன தேவைப்படுற பீஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படி உள்ள பீஸ் தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சொல்லி பார்க்கலாம். ஒன்று தனித்தனியாக என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பாக்கெட்டையும் ஒவ்வொன்றா வெட்டி வச்சு அது ஒரு கிலோ கணக்கு விலை போட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் பார்க்கலாம். மலேசியாவில் வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்களையும் வந்துட்டு கோழி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொரித்து வச்சு ஓடும். கோழிலே வந்துட்டு வெரைட்டிஸ் பல வெரைட்டிஸ் வந்து பண்ணுவாங்க. என்ன அதெல்லாம் வந்து எப்படின்னா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கோழி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அப்படி தான் மலேசியாவில் பாருங்கள், அந்த வெட்டி வச்ச பீஸுகளில் தனித்தனியாக பீஸுகளை வெட்டி வச்சு அது ஒரு கிலோ கணக்கில் போட்டுப்பாங்க. நல்ல லாபமான தொழில் தான் இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நிற்கிறோம். அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பேர் வந்து எஸ்டி ரோஷியம் அப்படிங்கிறத அந்த பேர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பா எவ்வளவு கோழியில் வந்து தனித்தனியாக பீஸாக விட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி முழு கோழியும் தனியாக வந்து விட்டு வச்சுருப்பாங்க. அது கடைகளுக்கு வாங்குறவங்க தனியாக வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி ஆனால் அது கடைகளுக்கு வந்துட்டு ஒரு கோழியை 8 பீஸாக வெட்டி போடுவாங்க. பாருங்கள் இந்த லாலிபப்பெல்லாம் எப்படி தனியாக வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலேசியாவில் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருக்குறாங்க. செம்மையாக இருக்குது. மலேசியாவில் வந்து கோழி காலும் வந்து என்ன பண்ணுவாங்க, கழுவு கிடையாதுங்க, அதையும் விற்றுருவாங்க. கோழி அதை ஈரல் அதே மாதிரி வந்து கோழியோடைய வால் இருக்கும்ல